ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ 6th 7th டேர்மில் இருக்கக்கூடிய ஆத்தர் டீட்டெயில்ஸ் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் ஏரியானே சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஆத்தர் யார் அப்படின்னா, டீம் ஒர்க் போயத்தை எழுதின எட்ஹர்ட் ஏ கெஸ்ட்டை பற்றி. இவரை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இவரை பற்றின கேள்விகள் இல்லாத டெட் வினாத்தாள்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஆத்தர். இவரை பற்றி கண்டிப்பாக எல்லா இன்ஃபர்மேஷனும் படிச்சுக்கணும். சரியா? இந்த டீம் ஒர்க் போயத்தை எழுதினவங்க யார் அப்படின்னா எட்ஹர்ட் ஏ கெஸ்ட். இவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 1881 to 1959. எல்லாருடைய டேட் ஆஃப் பர்த்தும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இவருடைய டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. சரியா? எட்ஹர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஆத்தர் பாருங்க, எட்ஹர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட் began his illustrated career in 1895 at the age of 14 when his first work appeared in the Detroit Free Press. அதாவது என்ன அப்படின்னா, இவருடைய எட்ஹர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட் வந்து அவருடைய கெரியர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா 1895 அட் த ஏஜ் ஆஃப் 14. சரியா? அவருடைய ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து எதில் அப்பியர் ஆயிருந்தது அப்படின்னா டெட்ராய்டு ஃப்ரீ ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து அவருடைய ஒர்க் வந்து அப்பியர் ஆயிருந்தது. ஹிஸ் காலம் வாஸ் இண்டிகேட்டட் இன் ஓவர் 300 நியூஸ் பேப்பர். அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே மோர் தென் 300 நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா த போயட் ஆஃப் த பீப்புள். போயட் ஆஃப் த பீப்புள் யாருன்னு நிறைய ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. பீப்புள்ஸ் போயட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ போயட் ஆஃப் த பீப்புள், பீப்புள்ஸ் போயட் அப்படின்னா யார் அப்படின்னா எட்ஹர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது மாதிரி எட்ஹர்ட் ஆல்பர்ட் கெஸ்டோட ஃபர்ஸ்ட் ஒர்க் எதில் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா டெட்ராய்ட் ஃப்ரீ ப்ரெஸ். இதுலேயுமே என்ன பண்ணுச்சு அப்படின்னா பப்ளிஷ் ஆச்சு. சரியா? அது மட்டும் இல்லாமல் Guest was made Poet Laureate of Michigan, the only poet to have been awarded the title. Poet Laureate of Michigan அப்படிங்கிற டைட்டிலை வின் பண்ண ஒரே ஒரு போயட் யார் அப்படின்னா எட்ஹர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட் தான். His poem often had an inspirational and optimistic views of everyday life. அது மட்டும் இல்லாமல் அவருடைய போயமில் என்ன அப்படின்னா ஒரு ஆப்டிமிஸ்டிக் வியூ. சில போயத்துக்கு சில ஆத்தர்ஸ்க்கு மட்டுமே சில வேர்ட்ஸ் உரித்தானதாக இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆப்டிமிஸ்டிக் வேர்ட் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா இந்த எட்ஹர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட்டை குறிக்கும். எட்வர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆதர். ஒரு 5 to 6 இன்ஃபர்மேஷன் தான். போயட் ஆஃப் த பீப்புள், பீப்புள்ஸ் போயட்னு சொல்கிறாங்க. போயட் லாரெட் ஆஃப் மெக்சிகன் அப்படிங்கிற டைட்டிலை வின் பண்ணவர். இவருடைய கேரியரை 14 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. டெட்ராய்ட் ஃப்ரீ ப்ரெஸ்ஸில் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்பியர் ஆகிருக்கு. ஆப்டிமிஸ்டிக் வியூவில் போயம் எழுதுறதுல ரொம்ப சிறப்பான எழுத்தாளர். சரியா? இது ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த யூனிட் செகண்ட் டேர்மை பொறுத்த மட்டுக்கும் 2 போயம் தான் இருக்குது. அந்த 2 போயம் ஆத்தரும் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் ஏரியா. சரியா? இது வந்து பாருங்கள், ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ். ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் போயத்தை எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். ஏன் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இவருடைய ஒர்க்ஸை கொடுத்து ஆடுமேன் நோட்டில் ப்ரீவியஸ் இயரில் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. சரியா? இப்போ பாருங்கள், Robert Louis Balfour Stevenson was born in 13 November 1815 and died in the year of 3rd December 1894. அவர் பிறந்தது எப்போ? 13 நவம்பர் 1850. இறந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 December 1894. இவர் ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட். இது ரொம்ப முக்கியம். ஒரு ஆத்தர் படிக்கும்போது அவர் இந்தியாவை சார்ந்தவரா அமெரிக்காவை சார்ந்தவரா அதெல்லாம் படிச்சுக்கோங்க. சரியா? ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், போயட், எஸ்ஏயிஸ்ட், மியூசிஷியன் அண்ட் ட்ராவல் ரைட்டர். இவருடைய ஃபேமஸ் ஒர்க்லேருந்து தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ஆடுமேன் நோட்டில் கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப், ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைட் அண்ட் சைல்டு கார்டன் ஆஃப் வர்ஷஸ். இதெல்லாம் எழுதியிருந்தாங்க. ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப், ஸ்ட்ரேஞ்ச், எ சைல்டு கார்டன் ஆஃப் வர்ஷஸ். இதை வந்து இந்த 4 ஒர்க்கையுமே கொடுத்து 1 more ஒர்க்கை கொடுத்து ஆர்டர் அவுட் கேட்டிருந்தாங்க. சரியா? ரொம்ப முக்கியமான ஆத்தர், படித்து வச்சுக்கோங்க. ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். சரியா? அவர் பிறந்த வருஷம் 13 நவம்பர் 1850, டிசம்பர் 3ஆம் தேதி இறந்திருக்கிறாரு. ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் போயட், எஸ்ஏயிஸ்ட், மியூசிஷியன், ட்ராவல் ரைட்டர். இவருடைய ஃபேமஸ் ஒர்க் 4 ஒர்க் இருக்குது. ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப், ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைட், எ சைல்டு கார்டன் ஆஃப் வர்சஸ். இதெல்லாம் இவருடைய ஒர்க்ஸ். சரியா? இப்போ டேர்ம் 2ல் உள்ள போயம் ஆத்தர்ஸ் டீட்டெயில் பார்த்துட்டோம். டேர்ம் 2ல் 2 தான் இருக்கா மேம் அப்படின்னா ஆமாப்பா. டீம் ஒர்க் போயம், ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ். இந்த 2க்கும் தான் ஆத்தர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஆத்தர்ஸ் படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் செகண்ட் டேர்மில் ஆத்தர்ஸ் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். சரியா? ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.